பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் முன்னாடி விளையாண்டதுதான் கிளைமேட் ஜம்ப் தீட்டாவது கோட்டு மூவி ஈவெண்ட் தான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வந்து ஈவெண்ட் பார்ட் 2 சிங்கப் ஜனவரி 23 10:30 PM நைட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்ச வந்து ஜாயின் ஆகிங்க. எங்களா கேமுக்குள்ளே போகுது எங்கடா எங்க பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பக்கு இதுங்க பலாம் நம்ம போய் பேனை கிளைமேட் திட்டம் வாங்க உள்ள பலாம். கிளைமேட் திட்டம் கோட்டை மூவி ஈவெண்ட்டை கிளைமிங் வேர்ல்டு. அடுத்தது என்னென்ன சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது வேர்ல்டுக்கு நம்ம வந்தோம். 1.2 மில்லியன் இருந்துச்சு. எப்படி அப்படி அடுத்ததுக்கு 1.50 மில்லியன். 1.50 மில்லியன் என்னடா இது எவ்வளோ மெதுவாக என்ன எப்படா ஆகுது? அப்படியே ஏதும் மணி பூஸ்ட் இருக்குதுல்ல நம்மளுக்கு. அடுத்தது எப்போ கொடுத்து 94 மில்லியனா? உல்ஃபுக்கு எத்தனை? 89K யூனிகார்டு 5 மில்லியன். எத்தனை பக்ஸி? 240 டே. 94 மில்லியன் கலெக்ட் பண்ணிக்கலாமா? 142 டே. சீக்கிரம் 188 அப்போ எப்படி போகுது? மெனு அன்ஸ்டபிள் ஒர்த்து 499 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குது. இப்போ வாங்கிட்டோம். கட்டு அவாய்டு பூஸ்ட் ஸ்பீடு தெரியுமா? கொஞ்சம் ஸ்பீடாக ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்பீடாக ஏறியாச்சு. 14 கிலோமீட்டர். டேய் என்னடா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தான். இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக பாருங்க. ஈஸி லைக் ஒரு இது ஓப்பன் பண்ணி நண்பனுக்கு கொடுத்துடலாமா? 40 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ், 40 மில்லியன். இதெல்லாம் ஒன்றுடா, இதெல்லாம் ஈஸி. 25 மில்லியன் தானா? 2 பில்லியன் தானா? 450 மில்லியன் தானே? 1 ட்ரில்லியன் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியெல்லாம் 1 ட்ரில்லியன் வச்சுருந்தாங்க. அப்படின்னா வந்து இங்கே ஓப்பன் பண்ணலாமா? இல்லை ஓப்பன் பண்ணாங்க. அதாவது எத்தனை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 44K டே. எப்படி இதுன்னு பார்க்கலாம். என்னடா டே போடே 6 மில்லியன் ஈஸியாக அடித்தது. ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன். கிட்டத்தட்ட 139 மில்லியன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 139 மில்லியன் தெரியுமா? இப்போ நம்ம வந்து இதுக்கு எத்தனை 2 பில்லியன். நம்ம ஒரு 5 தடவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட 292 மில்லியன் வந்துச்சு. 292 மில்லியன். அப்படியே போய் ஒரு விங்கு வாங்கிட்டுருந்தேன் தெரியுமா? இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. இப்போ வந்து நான் வந்து ரிஸ்பாண்ட் கொடுத்துருந்ததுனால இன்னும் 59 நிமிஷத்தில் போகுது. இது கிடைக்க போகுது. போயிடுச்சு. இதுக்கு என்ன லிமிட்டெட் நம்மளுக்கு இதுதான். இது என்ன லிமிட்டட் ஸ்டாக் தான். இந்த கேட்டு அதில் எடுத்து போட்டுருக்காங்க. ஆனால் இவ்வளோ அதிகமாக கஷ்டது. அடுத்தது வந்து 950 மில்லியன். 950 மில்லியன். ஒரு 10 தடவையாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எடுத்த உடனே அஜென்ட் போடு.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, எடுத்தோடனே 150K லெஜெண்ட்ரி. நீங்கள் வந்தோடனே ஒன்று நினைப்பீங்க, என்னடா ஷார்ட்ஸில் கழுத்தில் விஐபின்னு ஓட்டுருந்துச்சு, ஆனால் இப்போ காணோம். சும்மா லோலாக் ஃப்ரெண்ட்ஸ் லோலாக். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, 1 பில்லியன் அடிக்க போதும். 1 பில்லியன் அடிக்க போதும் வந்து சொன்னது அப்படின்னா எத்திங்க வச்சாச்சு. என்ன சொல்கிறாங்க? ஓ அப்படி எனக்கு அடுத்ததுக்கு 2 பில்லியன் தானா அது? மேட்ச் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் 1 பில்லியன் வச்சுருக்காங்க. மேஜிக் கார்டு எடுத்தவொடனே லெஜெண்ட்ரி எதுக்கு எத்தனை 48K 4 மில்லியன் யூனிக்கானு. அதெல்லாம் ஒன்றுடா, நம்மளுக்கு எடுத்தோடனே மிஸ்டீரியஸ் கிடச்சிப்பாங்க. சரி அடுத்து நீங்கள் போய் நான் வாங்கலாமா? இல்லைண்ணா மணி பூஸ்ட்டுக்கு மேலே. சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 2 பில்லியன். அடுத்ததுக்கு வந்து 14 பில்லியனா. அதுவும் என்கிட்ட இருக்குதா? அப்போ தான் என்கிட்ட ஒரு கேட்ஜெட்டு கிடச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்ஜெட்டு என் கையில் பாருங்க எப்படி அப்படி ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸோ நுபி ப்ரோ பிளேயர் நுபி நீன்னு வச்சுக்கிறாங்க. அடுத்த கிஃப்ட்டு 138 பில்லியன் தானே. சரி வாங்க, நம்ம வந்து OX நுபி அவங்களோட ஃப்ரெண்டே. அப்புறம் இது நல்ல ஒரு ட்ரிக் வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். குளோபல் ஹாய் இவன் என் கூட கொடுத்தா நான் ஃப்ரெண்டாக முடியும். சரி அதையும் நம்ம வாங்கியாச்சு. அடுத்தது லெவல் பில்லியன். ஐ வில் திங்க் தட் ஒன். இது எவ்வளோ நாங்கள் கொஞ்சம் இந்த கன்று வாங்க கிளைம் பண்ணலாம். 8 9 10 11. என்னடா அது ஈஸியாக வந்தது. நம்மகிட்ட மில்லியன்லாம் முன்னாடி ஈஸியாக வந்துட்டேன். கேட்டேன்னா 450 பில்லியனா. அப்பா என்னடா இப்போ இருக்குது இது ஆசைட் படே. இதெல்லாம் உன்னாடா நான் டெலீட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோ. போனால் போன்னு நான் வச்சுட்டுக்கேன். நீ எல்லாம் இப்போ வந்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே தர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட எப்படியா 33 பில்லியன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 33 பில்லியன் விங்கு போய் வாங்கலாமா? 14 பில்லியன். அடுத்து 85 பில்லியனா. ஏய் இது கூட நல்லா தான் இருக்குது. சரி இப்போ வந்து நம்ம வந்து 450 பில்லியன் சேமிச்சிச்சு ஒரு முட்டை வாங்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா அது பில்லியன் ஈஸியாக வருது. இவன் அப்புறம் இவன் இது 2 இவன் ஒன்றுமே இல்லை. கிஃப்ட் வந்து நான் 94 மில்லியன் கிடச்சிது. சூப்பர் ஆட்டோவா? அதுக்கு என்ன பை ரோபக்ஸா? டே என்கிட்டயே ரோபக்ஸ் இல்லை. அடுத்ததுக்கு எத்தனை வேணும்? ஆமாம் இந்த வானொலி 150 பில்லியன் வச்சுருந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காசு வச்சுருந்தாங்க. இந்த அப்டேட்டு போக எல்லாம் போயிட்டே இருக்குது தெரியுமா? எத்தனை காசு இருக்குது? 110 பில்லியனா? இதெல்லாம் 1 ட்ரில்லியன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 ட்ரில்லியன். சரி வாங்க நம்ம இந்த ஆரஞ்சு கலர் முட்டையை ஓப்பன் பண்ணலாமா? ஆரஞ்சே ஃப்ளையிங் கேட்டு அது எத்தனை? 1.2 மில்லியனா? இது இருக்கா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா அவங்க இன்னொரு போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம். நிறைய உலகம் இருக்கு. இது எது கிடச்சாலும் ஒரு வேலை. சேயா கேட்டுன்னு ஒன்று கிடச்சிப்பா. பாருங்க 2.2 மில்லியனா?
அங்கே இது ஒன்று எடுத்துக்கலாம். என்னடா அது எடுக்க மாட்டேங்குது. எடுத்தாச்சு. வாங்க இன்னொன்று ஓப்பன் பண்ணலாமா? வானவில்லை. அது என்னது வானவில்லை? இது சீக்கிரட்டெல்லாம் போயிட்டு வருமா? இது வாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நிறையா காசு முடிய வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ளைங் கேட்டலே குடிச்சிருக்குங்க. சரி நான் வாங்க அடுத்து ஓப்பன் பண்ணலாம். இதை வச்சு நான் நிறைய இது எடுப்பேனே. சீக்கிரம்ப்பா, நல்லா போயிட்டா தாங்க. இன்னைக்கு எவன் இந்த கேமை கண்டுபிடிச்சானா அவனை விடவே மாட்டேன்பா. ஃப்ளையிங் கேட்டலையே கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா தாவ. இன்னைக்கு உன்னை வச்சு மாதிரியாக கேட்டுருவேன். ஃப்ளையிங் கேட்லேயே கொடுத்துட்டு ரெண்டா முண்டா குண்டா நல்லா வந்தது. ஓகேவா? வள்ளின்னா போடு. சண்டா நல்லா போயிடுச்சு. சண்டா நல்லா போயிடுச்சு. 9 மில்லியனா ஓடு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கன்ஃபார்ம் என்ன சொன்னாலும் விட மாட்டேன். அடுத்து வானவில் ஒன்று. வானவில் கிடச்சல இருக்கு பாங்கடா. நான் வந்து பேக்கில் போய் இது நிறையா பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிறையா பண்ணிவிட்டுலாம். இதே நம்மளுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா 1.80 மில்லியனா? ஓடே மிஸ்டீரியஸ். நம்மளுக்கு முதல்ல லக்காக கிடச்சிச்சு. ஜெண்டா போட்ட உடனே வந்துச்சு அப்படின்னா எம் லக்கி பாய். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போதுங்க. பில்லியனு எவ்வளோ ஸ்பீடாக எழுதுங்க. இல்லைங்களா முடிஞ்சு எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து 229 இது வந்துச்சு. வந்து 8 கிலோமீட்டர் நெருங்க போகிறோம். நம்மளே என்னடா அது பக்கு மறுபடியுமா மறுபடியும் வந்துட்டே இருக்குது. மிஸ்டீரியஸு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பா. டைகர் இவன் பேர் என்ன? ஃபாக்ஸு நீ நல்லா இருப்பா. ஃபாக்ஸே உன்ன மாதிரி ஆள் இருக்குன்னு இந்த ஊரில். ஓகேவா? அங்கே நம்ம வந்து இன்னும் அதிகமாக வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 1.2K. அப்படியா விஷயம்? 85 பில்லியன் அடுக்கு. நோ நம்ம முட்டையை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டையை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முட்டை. நோ ஏறிடல மொழியே ஃப்ரெண்ட்ஸ். ஏறிடலன்னு நினைக்கிறேன். அடுத்த வேர்ல்டுக்கு எத்தனை கப் வேணும்? எது இல்லையே. கிளாஸ் அல்ஃபாடே இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு பாரு. வச்சுட்டு இருந்தா நீ வந்துட்டே இருக்க பிக்காகி. ஆமாம் ஏன் 5% தானா? இப்போ 9% அதிகமாக இருக்குது. மணி இது இருக்குது. என்னோட பூஸ்டர்லாம் நமக்கு வந்து 400 பில்லியன் இருக்குது. ஏன்னா கீழே வந்து மணி இது இருக்குது. 578 பில்லியன். என்ன தெளிச்சு ஓப்பன் பண்ணலாமா? 3, 2, 1. ஐயோ 1 டிங் உள்ளுக்கு. டார்க் பேர்டு இதுக்கு எத்தனை? டார்க் பேர்டு 32. சபா மிஸ்டீரியஸ் விட்டுது. தேங்க்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீ 24 செகண்டில் போகும்போதே சீக்கிரம் ஏதுடா. இன்னும் 24 செகண்டில் போகும்போது நான் 400 பில்லியன் எடுக்கணும். சீக்கிரம் குதிச்சேன். 639 பில்லியன் இருந்துச்சு. பூஸ்ட் ஈவெண்ட் இன் 138 செகண்ட். பூஸ்ட் ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அடுத்து 1 ட்ரில்லியனா? சபா அதுக்கு வேற நான் ஒரு பெட்டை ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்டே நல்லதாக வந்தது. ஜண்டா முண்டா குண்டா. அடுத்து ஜண்டா முண்டா குண்டா போடலாம். அது ஜண்டா முண்டா குண்டா. காசு என்ன மட்டும் இல்லை. 450 பில்லியனா? ஓகே சார். இந்த யூனிகானோட நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்படின்னா எதுக்கு நம்மளுக்கு இந்த யூனிகான்? இதுக்கே 199 ரூபா பக்ஸான். நினச்சி பாருங்க. நம்மள்கிட்ட
4 மில்லியன் இருக்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. டேய் ஜெண்டா முண்டா குண்டா பார்க்கலாம். ஜெண்டாவை போட்டதுனால தான் நம்மளுக்கு மிஸ்டீரியஸ் கிடச்சி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜெண்டா முண்டா குண்டா இதெல்லாம் வந்தது. ஐயோ சீக்கிரம் ஏன்னா ஜெண்டா முண்டா குண்டா போய் அது லேட்டாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் வராது, லேட்டாக போட்டேன். இதுங்க போட்டே. ஐயோ நம்மள்கிட்ட 3 இது கிடச்சிச்சு. அதனால் இப்பொழுது நாமள் இது பிக்கஸ்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கொடுத்துட்டேன் தெரியாமல். சாதி 199 பில்லியன் கொடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. பூஸ்ட் 9 8 7 6 5 4 3 2 1 லெட்ஸ் கோ. என்னது நான் சொன்னவே மாதிரியே கிஃப்டில் இருந்திருப்பாங்களோ? யார் தான் நீங்கள் பூஸ்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க. 25 மில்லியன் 2.50 பில்லியன் 450 பில்லியன். அடுத்ததுக்கு 1 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன். ஆமாம் இது 1 பில்லியன் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் சீப்பாக மாற்றிட்டாங்க. இல்லை சீப் இல்லை, ஆஃபரோட அதிகமாக சொன்னால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி. 5 6 7 8 இன்னும் 2 இன்னும் 200 மட்டும் கஷ்ட போகுது. 9 800 அந்த உடனே குதிச்சிடலாமா? 10 1 ட்ரில்லியன் கிடச்சிச்சு. 1 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் 1.1 ட்ரில்லியன் கிடச்சிருச்சா? பேட்மேன் விங்ஸி 1 ட்ரில்லியன். அவன் எவ்வளோ வச்சுருந்தா? இதோ வச்சுருந்தானே ப்ளூ பேட். அடுத்து 7 ட்ரில்லியன். இது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. ஆஹா நீ கிடைக்காத. அவர்கிட்ட 3 கேஜெட் வச்சுட்டு நான் மட்டுக்கா போகலாம். பெட்டு போய் பண்ணலாம். இப்போ பில்லியனே ஈஸியாக கிடைக்குது. நம்மளாம் அப்படின்னா எவ்வளோ லக்கி மேன். அடுத்து உங்களா டேய் ஃப்ளையிங் கேர்ட்லேயே கொடுத்தது தான். நான் ஒரு மனுஷன் இல்லையா? கிளைம் 500 ரூபாய் கொடுத்ததுக்கு உங்கள்கிட்ட எதுக்கு 500 ரூபா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு எதுக்கு 500 ரூபா? ஏங்க அடுத்த வேர்ல்டுக்கு 94 பில்லியன் தானே. 377 உல்ஃபு அது தானே 89 கேட்குறாங்க. டேய் எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னா. நான் போன வீடியோ எவ்வளோ சூப்பராக போட்டுட்டு தெரியும் ஃப்ரெண்ட். 2x மீன் அதுவும் ராபாக்ஸ் 320 பாக்ஸா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ராபாக்ஸ் வாங்கிக்கலாம் தெரியுமா? உண்மையான காசு கொடுத்தா நீங்கள் ராபாக்ஸ் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓடே 5 விங்ஸு. அடுத்த வேர்ல்டுக்கு எவ்வளோ விங்ஸு?